திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், எங்கள் கூட்டணிக்குள் எந்த சிக்கலும் கிடையாது, பெரும் ஜனநாயக கட்சி என்பதால் நாங்கள் கருத்து பகிர்வுகளை மேற்கொண்டுள்ளோம், இதனால் திமுக கூட்டணி பலவீனம் அடைகிறதா அப்படின்றது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ஃபேக்சுவல் அப்படி இல்லை அப்படின்னு கருத்துக்கள் வந்ததை நீங்கள் பார்த்தீங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? இல்லை, திருமாவளவன் ஐயா தெளிவாக சொல்லிட்டாரு. பாமக பிஜேபி இருக்கும் கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன். யாருக்கு சொல்கிறாரு? பாமக இருக்கும் கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு திமுகவுக்கு சொல்கிறாரு. பாஜக இருக்கும் கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு அதிமுகவுக்கும் விஜய்க்கும் சொல்கிறாரு. தெளிவாக சொல்லிட்டார். ரவிக்குமார் ஐயா கூட அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? பிஜேபி வளர்ந்துடாமல் பார்த்துக்கோங்கன்னு ராமதாஸ் ஐயாவுக்கு அன்பாக அறிவுறுத்தல் சொன்னார். இதெல்லாம் தெளிவாக கிளியராக பார்த்துட்டோம். இப்போ போய் செல்வ பெருந்தகை ஐயா போய் அங்கே பார்க்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது எந்த மேலிடத்தின் தகவல் படி அவர் போகிறார்? காங்கிரஸ் தலைவர் சொன்னதை வச்சு போகிறாரா? அல்லது தமிழகத்தில் நாங்கள் திமுக தானேங்க, அப்போது திமுக தலைவர் சொன்னதை வச்சு போகிறாராங்கிறத தான் திருமாவளவன் ஐயாவுக்கோ வன்னியரசு ஐயாவுக்கோ ரவிக்குமார் ஐயாவுக்கோ ஒரு கேள்வியாக இருந்திருக்க முடியும். யார் சொல்லி போனீங்கிறத சொல்லுங்கள், போயிட்டு என்ன நடந்ததுன்னு அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க, அவர் உள்ளே வர போகிறாரு அப்படின்னா நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு சதவிகிதம் 2016 14 பேசி பிரயோஜனமே இல்லை. 14 காங்கிரஸ் தனியாக இருந்திருக்கு, என்ன சதவிகிதம்னு எல்லாருக்கும் தெரியும். 16 விசிகா போட்டியிட்டது. அவர் சொன்ன ஒரு கருத்து நியாயமானது. போட்டியிட்டதே 6 தொகுதின்னா நீங்கள் அதை மொத்தம் 240 வகுத்துட்டு 1% சொல்கிறது புள்ளி விபரத்திலே தவறான ஒரு விதம். ஆக்சுவலாக நீங்கள் அங்கே வாங்கிய வாக்குகள் எத்தனையும் தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மையத்தில் 12 லட்சம் வாங்கியிருக்காங்க. பாமக 23 லட்சம் 2016 வாங்கியிருக்காங்க. இவ்வளோ தான் அவங்களோட எல்லைக்கோடு. 33 லட்சம் நாத்தாக்கா வாங்கியிருக்காங்க. பிசிகாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியிலே இருந்ததுனால நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. திருமாவளவன் ஐயா இன்னொன்று சொன்னார். இந்த 2 மேட்டரை சொல்லிவிட்டு தேவைப்பட்டால் 234 தனியாக நின்று பார்த்துருவோம்ன்ற ஒரு கருத்தையும் சொல்லிட்டார். அவ்வளோ அழகாக ஒரு பேராகிராஃபை எழுதி ஃபுல் ஸ்டாப்லாம் வச்சதுக்கப்புறம் ஒருத்தர் போய் அதை கமா போடுவாங்கன்னா கோபம் வரத்தான் செய்யும் அடிப்படையில். சரி, ராமதாஸ் ஐயா கிட்ட போய் நீங்கள் பேசிட்டு வந்தீங்க, அவர் உள்ளே கொண்டு வருவீங்கன்னா அது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு பாதிப்பு? 2006 போட்டியிட்ட மாதிரி திமுக 128 சீட்டில் போட்டிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்க போகுதா? கிடையாது. அப்போ இவங்ககிட்டேருந்து தான் அதை பறிக்கும். யார்கிட்டேருந்து பறிக்கும்? காங்கிரஸ் ஓகே எதை சொன்னாலும் ஒத்துக்கும். கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட 1-2 சீட்டை பேரம் பேசலாம், விசிகா ஐயா கிட்ட பேசலாம். ஏதோ ஒரு விதத்தில் இவங்க கை வச்சு தான். ராமதாஸ் ஐயா 20 சீட்டு இல்லாமல் உள்ளே வரப்போகிற ஒருத்தர் இல்லை. அவர் 40 கூட கேட்பார். திமுக ரொம்ப கதி கலைஞரும் இல்லைங்க, அவ்வளோக்கெல்லாம் வழி இல்லை அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த குழப்பம் வருவதற்கு அடிப்படை காரணமே எனக்கு வீழ்த்துவதற்கான வியூகமாக பார்க்கக்கூடாது. இல்லைங்க, இது வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ளேருந்து கடைசி ஒரு வருடத்தில் ஒரு விஷயம் வர்றது, வெளியில் வர்றது, நிறைய பேர் கருத்துக்கள் சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் தலைவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, இத்தனை வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பனாக சொல்கிறாரு. அப்படிங்கிறதெல்லாம் அந்த கடைசி வருட வாக்குமூலம் தான். 4 வருடம் எதை பற்றியும் யாரும் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விட்டோங்க, ஏதோ அட்லீஸ்ட் ஜனவரி 2026 543 வாக்குகள் அவர் நிறைவேற்றுவார்னு பார்த்தோம். இல்லைங்கிறதுனால நாங்கள் சொன்னோம்லாம் சொல்லிட்டு போகலாம். அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்கள் ரொம்ப எஃகு கோட்டை, அதுதாங்க ஜெயிக்க போகுது 2026 நீ தேர்தலே நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கெத்து இருந்ததுன்னா பாமகவை கூப்பிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை அடிப்படையில். அவர் 2026 திமுகவோட பார்ட் 2 அப்படின்னு பெரும் நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. அதில் தப்பே கிடையாது. சொல்கிறாரு இல்லை, அந்த அரசியலுக்குள்ளே போனீங்கன்னா தியாகராஜன் ஐயா சொன்ன 2 பேர்கிட்ட போகிறதுங்கிறதெல்லாம் பேச ஆரம்பிக்கணும். அது தேர்தல் அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கேள்வி என்னென்னா, இவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா இப்போ எங்கே பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால், 120 வருட நீதி கட்சியின் வரலாற்றில், திக வரலாற்றில், திமுக வரலாற்றில் ஒரு கொடி, ஒரு கம்பு, அதில் மூவர்ண கொடி அப்படின்னு பிடித்த வரலாறு புகைப்படம் நீங்கள் எதுவும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை பிடிக்க வேண்டிய ஒரு தேசிய சிந்தனை, அதை நான் நேர்மையாக பார்க்குறேன். தேசிய சிந்தனை ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்ததுங்கிறத நீங்கள் முதல் ப்ளஸ் பாயிண்ட்டாக பாருங்கள். அவருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, வந்துருச்சுன்னு சொல்கிறேன், அப்படி எடுத்துக்கோங்க. 2வது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபிங்கிறது கால் பதிக்க விட மாட்டோம், அதெல்லாம் உள்ளேயே வர முடியாது, அடித்து துரத்திடுவோம் அப்படின்லாம் சொல்ல போய் இப்போ திடீர்னு கிட்டத்தட்ட 234 தொகுதியில் 3 லட்சம் சாலைகளில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 180 லட்சம் வீடுகளுக்குள்ளே போய் தனித்தனியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நாங்கள் 50 வருஷமாக எதையும் சால்வ் பண்ணல, ஓரணியில் தமிழ்நாடு, அதான் சொல்கிறேன். ஸோ ஒன்றும் சால்வ் பண்ணாமல் விட்டோம், உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ஜிபே நம்பர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகிடும், ஏன்னா கெடுபிடி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இறங்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுக்காக வந்தது?
திமுகவுக்கு பிஜேபி வளர்ந்து விட்டது அப்படிங்கிற ஜிபே அடிப்படையில் நம்பர்லாம் கேட்டதா போற போக்கில் ஒன்று சொல்றீங்க. ஜிபே நம்பர்லாம் கேட்டதா போற போக்கில் ஒன்று இல்லை சொல்றீங்க. இல்லை இல்லைங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். மத்திய அரசினுடைய ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் தப்பா ரைட்டான்னு குப்பம்மாள் கிட்ட, சுப்பன் கிட்ட, ராமசாமி கிட்ட, ஸ்டீஃபன் கிட்ட, இஸ்மாயில் கிட்ட, படித்தவர்கிட்ட, படிக்காதவர்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க. அவங்க அந்த கேள்வியை புரிந்து கொண்டு பதில் சொல்கிறதே கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இல்லைங்க நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது, நான் அப்புறம் வந்துடுறேன். இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ தான் நீங்கள் போகிறீங்க, ஐயா தப்பாகி போச்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி போகிறீங்க. இதுக்கு எல்லாம் காரணம் பிஜேபி வளர்ந்து விட்டது. அதிமுக கூட்டணி தெளிவாயிடுச்சு. அதிமுக கூட்டணியில் ரெண்டு கூட்டணியில் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால், 2 கட்சிகளுடைய போராட்டத்திலும் 2 கட்சி தொண்டர்களும் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்ததுங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. எத்தனையோ கூட்டணி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, எத்தனையோ கூட்டணிகளை விசித்திரமான கூட்டணிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தொண்டர்கள் 2 பேரும் ஒரே போராட்டத்துக்குள்ளே போவாங்கங்கிற அளவில் நம்ம பார்த்ததில்லை. இங்கே அதை பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது, இப்போ ஏன் வந்ததுன்னா 23,400 கோடிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அந்த அளவுக்கு எதிர்கொள்கின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா வீடு வீடாக போனாதான், போராட்டங்களுக்குள்ளே கலந்தால் தான் உண்டுங்கிற அடிப்படையில் போகிறாங்க. இப்போது கேள்வி என்னென்னா, விசிகே ஐயா திருமாவளவன் ஐயா கேட்ட கேள்விக்கு விஜய் பதில் சொல்லிட்டார். திருமாவளவன் ஐயா யார்கிட்ட கேள்வி வச்சார்? திமுக கிட்ட பாமக வரக்கூடாதுன்னாரு. பாஜக வரலன்னா நான் வந்துடுவேன், அல்லது இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே. விஜய் கிட்டையும் சொல்லிட்டாரு, அதிமுக கிட்டையும் சொல்லிட்டாரு. அதிமுக ஒன்றும் ஸ்டேஜ் எடுக்கல, இருக்கட்டங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோட நின்றுச்சு. விஜய் நேற்றுக்கு பதில் சொல்லிட்டாரு, பாஜகவே சேர்த்து. ஆனால் நீங்கள் தமிழ் பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டாருன்னு சொன்னது மட்டும்தான் வந்தது. அவர் ரொம்ப தெளிவாக பாயாசத்தை பற்றியும் பேசியிருக்காரு. அது எந்த பத்திரிகையிலையும் வரலை, நாம் பார்த்துட்டோம் இல்லையா, அதனால் நமக்கு தெரியும். ஸோ விஜய் சொல்லிட்டாரு. இப்போ விசிகா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு கூட ஐயா ஒரு நல்ல கருத்து சொன்னார், நியாயமான கருத்தையும் சொன்னார். அதாவது தலித் வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்றால் அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். விஜய் பிடிச்சிட்டு போயிடுவார்னு, ஏன்னா திருமாவளவன் ஐயாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அவர் எத்தனையோ வருடங்களாக அரசியலில் இருக்கிறவர். ஒரு புதுசாக ஒரு கட்சி வரும், அது யார் ஆரம்பித்தாலும் அவங்க பிரிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் திமுக கிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிருந்தால் திமுகலேயே இருந்தார். ஆனால் விஜய் அப்படி இல்லை, இன்னும் வெளில தான் இருக்கார், உள்ளே வரமாட்டேங்கிறார். அப்போது விசிகாவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக விஜய் பதில் சொல்லிட்டார், கதவு திறந்தாச்சு, இதுக்கப்புறம் முடிவு தான் நீங்கள் எடுக்கணும். பாமக வந்தால் நான் எக்ஸிட்டு, தெளிவான ஒரு நிலைக்கு வந்துருச்சு. அடுத்த கேள்விக்கு வருவோம். நம்ம வைகோ ஐயாவை பொறுத்த வரைக்கும் வரும். ஐயா அதுக்கு முன்னாடி ஒரு வரி ராமதாஸ் ஐயா பற்றி சொல்லிடுறேன். என்டிஆர் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி ஒரு வருடம் அவர் பண்ணது எல்லாமே தப்பாக இருந்தது. அதை அவர் உணரும்போது அவர் இல்லை அப்படிங்கிறது தான் சிச்சுவேஷன். சந்திரபாபு நாயுடு வந்துட்டதுனால அங்கே தப்பிச்சிருச்சு. ஏறத்தாழ அதே மாதிரியான ஒரு தவறு ராமதாஸ் ஐயா இப்போது பாமகவை பொறுத்த வரைக்கும் செய்கிறார். என்டிஆரிடம் இருந்து அந்த என்டிஆரிடம் பாடம் கற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் ராமதாஸுக்கு இல்லை. அவர் தெருவாக இறங்கி வேலை செஞ்சவர், தன்னுடைய இதுக்காக அமைப்புகளுக்காக, கழகங்களுக்காக, மக்களுக்காக போராடியவர். அதில் எனக்கெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஒன்று இருக்குது. அதை அவர் தெரிந்து கொள்ளாத நிலையில் அவர் எந்த கூட்டணிக்கு போனாலும் பிரயோஜனம் இருக்காது. கூட ஒரு 15-20 பேரோட போகக்கூடிய ஒரு நிலை வந்துடும். ஸோ பாமகவை பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கிறது ஒரு அப்பா பையன் தகராறு, அவ்வளவுதான். ஆனால் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. கருணாநிதி ஐயாவுக்கு எப்படி கழகத்தில் வேலை செய்தவர்களையும் கவனித்து கொள்ள வேண்டும், மகனையும் பார்த்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்ததோ அந்த சிச்சுவேஷன் வைகோ ஐயாவுக்கு இப்போ இருக்குது. துரை வைகோக்குன்னு ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் சின்னத்தெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லைங்க, எங்களுக்குன்னு தனி சின்னம் வச்சுக்கிட்டே நாங்கள் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை 2024 தேர்தலில் அவர் பண்ணதையே பார்த்தோம். இதே மல்லை சத்யாவோட ஒரு சிச்சுவேஷன் அந்த சிச்சுவேஷனில் அதுக்கப்புறம் வைகோ ஐயா அதை காம்ப்ரமைஸ் பண்ணாருங்கிறத பார்க்குறோம். ஸோ மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி ஐயாவுக்கு என்ன சிச்சுவேஷன் இருந்ததோ அதுதான் வைகோவுக்கு இருக்குது என்பதும், பாமகவை பொறுத்த வரைக்கும் என்டிஆர் ஐயா கடைசியில் ஒரு 8-9 மாதம், குறைந்தது 10-11 மாதம் அவர் செய்த தவறை ராமதாஸ் ஐயா செய்யக்கூடாதுங்கிறது மட்டும்தான் நீங்கள் கேட்ட விவாதத்துக்கான தலைப்பு. மற்றபடி திமுக கூட்டணியிலிருந்து அது கலைகிறது, அங்கேருந்து ஒவ்வொருத்தராக வெளில வந்துடுவாங்க அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியது. ஜெயலலிதா அம்மா பண்ணா மாதிரி, நான் என்னோடய அபிப்பிராயத்தை சொல்கிறேன், அவங்க அப்படி தான் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் பத்திரிகை படித்தல் நிமிலே சொல்கிறேன். 2016 3வது அணின்னு ஒன்று அமைக்க வைத்து அந்த 3வது அணிக்குள்ளே இவங்க இந்த எதிர்வாக்குகள் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே போகக்கூடிய ஒரு வகையை பண்ணாங்க பாருங்கள். அதை திமுக பண்ணணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா பாமகவை உள்ளே கூப்பிட்டுட்டு
காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா எல்லாருமே விஜய் கிட்ட போங்க, உங்கள் சீட்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அண்டர் கரண்ட் இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். நம்பர் 1 அண்டர் கரண்ட் என்னன்னா, காங்கிரஸ் இருக்கலாம், இன்னொரு சின்ன குறுக்கீடு திரு ரவிச்சந்திரன். இப்போ நம்ம அந்த காங்கிரஸ் விசிகா கூட ஒரு கருத்து மோதல் அல்லது கருத்து பகிர்வுகள் அப்படின்னு நம்ம ஒரு வாதத்திற்காக எடுத்துக்கொண்டால் கூட மதிமுகவில் நடப்பது வேற இருக்கே. அதாவது திமுகவிலிருந்து நம்ம கிட்டேருந்து பிரிஞ்சு போனவங்களோட தொடர்பில் இருக்கிற மல்லை சத்யா 21 வந்து மு.க. ஸ்டாலினை ஆதரித்து பேசினார் செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு. ஸோ திமுகவை நோக்கி காயின் பண்ணுறாங்க. அவரை வெளியேற்றுவதற்கான அல்லது அவர் மீதான சார்ஜை இப்படி தான் வைக்கிறாங்க. இல்லை 40 வருட அரசியல் அதுதான் பேசு பொருளாக இருக்கு. இந்த அரசியல், தமிழக அரசியல் தெரிந்த எல்லாருக்கும் ஒன்று தெரியும். மதிமுகலேருந்து மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஆல்ரெடி திமுகவுக்கு வந்ததெல்லாம் வைகோ பார்த்துட்டு தான் இருந்தார். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க வந்து டச்சில் இருக்காங்களா, டச்சில் இல்லையா, டச் ஸ்க்ரீனில் இருக்காங்களாங்கிறத பற்றிலாம் அவர் கவலைப்பட போகிறது இல்லை. அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த ஒரு இப்போ அடுத்தது பையன் வந்துட்டா தனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போகலாங்கிற பொசிஷனில் அவர் இருக்கார். அவருடைய தலைவர்கள் எல்லாம் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. ஆனால் பாமகவில் அப்படி கிடையாது. பாமகவுடைய முக்கிய தலைவர்களை எல்லாம் ஒரு நட்பு ரீதியாக விலைக்கு வாங்கலாம், அல்லது ஏதாவது பேசி கீசி ஏதோ செட்டில் பண்ணலாமே ஒழிய கலேபரம் பண்ணக்கூடாது, அதாவது எடுத்துக்கொள்ளக்கின்ற அளவுக்கு திமுக முயற்சி பண்ணவே இல்லை, பண்ணியிருக்கவும் முடியாது பாமகவை பொறுத்த வரைக்கும். வேற தேமுதிக அண்ட் வைகோவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் வேலை செய்யக்கூடியவங்களெல்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. விசிகாலையும் அந்த மாதிரி முயற்சி இன்னி வரைக்கும் திமுகவால் பண்ண முடியல. பாதவ அர்ஜுனா தவிர வேற எந்த விதத்திலையும் அவங்களால் டீல் பண்ண முடியல. ஆனால் காங்கிரஸ் தலைவராக யார் இருக்க வேண்டும் மதிமுகவில் செய்து இருக்கிறது திமுக. 2017 மதிமுகவில் அது நடத்தப்பட்டு இருக்கிறது. மதிமுகவில் அதுதான் வித்தியாசமே. அங்கேருந்து முக்கிய தலைவர்கள் எல்லாம் வெளில போய் கூட வைகோ ஐயா அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படலை. இருக்கீங்களா? இல்லை. இல்லையா? ஓகே, தேங்க்யூ அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவருடைய கட்சி நடந்துட்டு இருந்தது. ஏன்னா அது வந்து அவருடைய சார்ந்த இன்னைக்கு அவருடைய பையன் அப்படிங்கிற அடிப்படையில் போகுது. தியாகம் பண்ணி எத்தனையோ பேர் தீ குளித்ததெல்லாம் நம்ம இன்னைக்கு புத்தகத்தில் படித்தாதான் உண்டு. இது வைகோ ஐயாவுக்கும் ஞாபகம் இருக்க போகிறதில்ல, துரை வைகோ ஞாபகப்படுத்த போகிறதில்ல. ஆனால் பாமகவிலிருந்து விசிகாவிலிருந்து ஆட்களை எடுப்பதுங்கிறது இல்லை. திமுகக்காக பேச வைப்பதற்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க, பாமகவில் பேச வைக்கிறதுக்கு இருக்காங்க, விசிகாவில் கூட இருக்காங்க. ஆனால் விலைக்கு வாங்கி விட்டார்கள், எடுத்து விட்டார்கள், கடத்தி விட்டார்கள்ங்கிறது நீங்கள் சொல்ல முடியாது. அதுதான் இந்த ரெண்டு வித்தியாசம். எனக்கு தெரிந்து இந்த கதையெல்லாம் விட்டுருங்க. திமுக கூட்டணியிலேருந்து வெளில வர போகிறாங்க. காங்கிரஸ், திமுக, பாமக மட்டும் ஒரு கூட்டணியில் இருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாருமே விஜயிடம் போவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இப்போ நாளையிலேருந்து ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணால் அது ஸ்டாலின் ஐயா மிக தைரியமாக எடுக்கிற ஒரு முயற்சி. என் கூட்டணியிலேருந்து ஆள் வெளில போனாலும் என் வாக்கு அங்கே தான் போகும், பாஜகக்கோ அதிமுகக்கோ போகாதுன்னு அவர் நினைக்கக்கூடியதில் வரும். அங்கே ஒரே ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன். விஜய் கவரப்போகிறது திமுகவின் ஆதரவு வாக்குகளைத்தானே தவிர திமுகவின் எதிர் வாக்குகளை அல்ல. பெண்களுடைய ஓட்டு அவர் வாங்குறாருன்னு சொன்னால் ஆதரவு வாக்குகளை தான் அவர் வாங்குவார், எதிர் வாக்குகளே அவர் வாங்க போகிறது இல்லை. அதை புரிந்து கொள்ளாமல் அந்த தப்பு 2016 ஜெயலலிதா பண்ண மாதிரி அல்லது பண்ணதாக நான் கருதுகிற மாதிரி திமுக எதையாவது முயற்சி பண்ணிச்சுன்னா அது மிகப்பெரிய தவறாயிடும். இந்த திட்டத்தின் நோக்கம் தான் பாமகவை உள்ளே கொண்டு வரும். இல்லைனா பாமக உள்ளே கொண்டு வந்தால் சீட்டு கொடுத்ததை யார்கிட்டேருந்து எடுத்து கொடுக்க முடியும்? திமுக தன்னுடைய சீட்டை எடுத்து கொடுக்குமா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு தானே வாங்கி கொடுக்க முடியும். அது கரெக்டாக அமையுமா? வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து இவர்களை விஜய் பக்கம் தள்ளிவிட்டு காங்கிரஸ் பாமகவோடு நின்று கொள்ளலாம்ங்கிற ஒரு எண்ணம் ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்த கருத்துக்களுக்கு பின்னால் பெரிய திட்டமிடல் இருக்குது அப்படின்னு ரவிச்சந்திரன் சொல்வது மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அண்டர் கரண்ட் நியாயமாக இருக்குது. நம்ம பேச